திமுக ஆட்சியுடைய மாற்றத்திற்கு பல காரணங்கள் விவாதிக்கப்பட்டது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது, சட்டமன்றத்தில் கூட திரு முதல்வர் அவர்கள் பாபாசாஹேப் அம்பேத்கருடைய கனவை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம், ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம். 8 அமைச்சர் பதவிகள் நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. ஆனால் அந்த 8 தலித் அமைச்சர்கள், குறிப்பாக வன்னியரசு தோழர்கள், உங்களுக்கு திரும்பிய தலித் ஓட்டுகள் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஏன்னா சமீபத்திய செயல்பாடு நிச்சயமா எங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இப்போ கடந்த ஆட்சியில் அண்ணனுடைய மரணம் நிகழ்ந்தப்போ திமுக ஆட்சி எப்படி அந்த அண்ணனுடைய இறப்பை நிகழ்வை அவங்க எப்படி டீல் பண்ணாங்க அப்படின்றது குறித்து நம்ம விமர்சனம் வச்சுருந்தோம். அந்த விமர்சனத்தின் அடிப்படையில் மிக மோசமான பின்விளைவுகள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அந்த வழக்கை அவர்கள் எப்படி கையாண்டார்கள் அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ அதில் மிக முக்கியமான குற்றவாளிகளாக இருக்கிற 2 பேரை இன்னும் கைது செய்யப்படவில்லை அப்படின்றது ஒரு தொடர் கேள்வியாகவே இருந்தது. ஸோ அந்த திமுக ஆட்சிக்கு பிறகு இப்போ புதுசாக தாவேக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கு. திமுக ஆட்சியுடைய மாற்றத்திற்கு பல காரணங்கள் விவாதிக்கப்பட்டது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது, தலித்களுடைய பிரச்சனையை திமுக எப்படி கையாண்டது அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி வர்றதுக்கு காரணமாக இருந்த தலித் கன்சாலிடேஷன், அந்த ஓட்டோட சதவீதம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்த்தேன். ஈவன் நானுமே திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் தான் நான் சொன்னேன். திமுக ஆதரவாளர்களாக தான் என்னையும் பார்த்தாங்க அப்போ இருந்த அரசியல் கட்சிகள். ஸோ அந்த 5 ஆண்டுகளில் திமுகவுடைய கொள்கையின் அடிப்படையில் பல நிகழ்வுகளில் நம்ம ஆதரவாக தான் நானும் செயல்பட்டிருக்கிறேன், நானும் கருத்து தெரிவிச்சிருக்கிறேன். பட் சில முரண்கள் நமக்கும் அவங்களுக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த முரண்களை விமர்சிக்கிறது மூலமாக திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்கிறோன்னா நம்ம வலைதளங்களில் பரப்பப்பட்டோம். அது குறித்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தலித்துகள் பிரச்சனைகளில் எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம விமர்சனமே முன்வச்சோம். ஸோ அங்கேருந்து அதோட தொடர்ச்சியாக அண்ணனுடைய இறப்பில் அவர்களுடைய தலையீடு, இன்னொன்று அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, இதெல்லாம் பார்க்குறப்ப கூட இருந்து பார்க்குறப்ப நமக்குமே ஒரு பெரிய வெறுப்பும் ஒரு அயற்சியும் ஏற்பட்டது. அந்த அயற்சியும் வெறுப்பும் அந்த கோபத்தில் தான் நம்ம சில கேள்விகளை கேட்டோம். அந்த கேள்விகள் முன்னுக்கு பிறனா திரிக்கப்பட்டு மிக மோசமாக நம்முடைய சகோதரர்கள் வைத்தே விமர்சனம் வைக்கப்பட்டாங்க. ரொம்ப மோசமாக தான் அது இருந்தது, அப்படி அணுகுனாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, திமுகவுடைய அரசு மாற்றத்தோடு இல்லை அதோட தோல்விக்கு ஒரு காரணமாக அவர்கள் தலித்துகளை கையாண்ட விதம், தலித்தோட பிரச்சனைகளை கையாண்ட விதம், குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்கனுடைய மர்டர் குறித்து அவர்களுடைய கையாண்ட வினவும் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அது சென்னையில் மிகப்பெரிய ஒரு அலையை உண்டாக்குச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதோட அடிப்படையில் அவர்கள் இப்போ நம்முடைய விருப்பமாக சிபிஐ அதனுடைய சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முறையிட்டோம் திமுக அரசுக்கிட்ட. பட் ஆனால் திமுக அரசு சிபிஐயை நிராகரித்தாங்க. அவர்கள் ஒரு வழக்கறிஞரை வச்சு சிபிஐ தர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கு தொடுத்தாங்க. அண்ட் சிபிஐ கிடைத்தும் அதற்கு தடை உத்தரவு வாங்கினாங்க. ஸோ தடை உத்தரவு வாங்கினதோடு அந்த அரசு மாற்றம் அடைஞ்சது. அண்ட் தலித்துகளோட பிரச்சனையை அவர்கள் கையாண்ட விதமும் அவர்களுக்கு தோல்வியை உண்டாக்குச்சு அப்படின்றத அவங்க டெஃபினட்டாக புரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஸோ இன்றைக்கி எதிர்கட்சியாக உண்மையிலே திமுக தலித்துகளோட பிரச்சனையில் தீவிரமாக காட்டுறது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங்கனுடைய அந்த வழக்கறிஞரை வைத்து திரும்பவும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தடுக்க நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு நோக்கம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த வழக்கு ஏற்கனவே வந்திருக்கு. அந்த உச்சநீதிமன்றத்திலையும்
சார் நீதிமன்றத்தில் வந்து அது குறித்து வந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அண்ட் இன்றைய தமிழக அரசு தாவேக அரசுடைய நிலைப்பாடு என்னன்ற கேள்வியும் நீதிமன்றம் வந்து முன் வச்சிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் தாவேக அரசு ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் கூட திரு முதல்வர் அவர்கள் பாபாசாஹ் அம்பேத்கருடைய கனவை நாங்கள் வந்து நிறைவேற்றிருக்கிறோம், ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து தலித் அமைச்சர்களில் 8 தலித் அமைச்சர்களை நாங்கள் வந்து நியமிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பேச்சை கூட நம்ம வந்து பார்த்தோம். அதை அவர் பதிவு செஞ்சுருந்தார். அதன் அடிப்படையில் அவர்கிட்ட நமக்கு சில முறையீடுகள் இருக்குது, நம்ம முறையீடுகளை வைக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலை அதில் முக்கிய குற்றவாளிகளாக இருக்கிற 2 குற்றவாளிகளை சம்பவ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் அவர்களை வந்து உடனடியாக கைது செய்யணும். ஏன் இன்னும் கைது செய்ய முடியாமல் இருக்குது? அந்த குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டும்தான் இதில் வேறு யாரெல்லாம் வந்து தலையிட்டிருக்கிறாங்க, வேறு யாரோடைய ஆதரவெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது, மிக முக்கியமான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்றது வந்து எங்கள் தரப்பு நியாயம். ஸோ இந்த அரசு இதை கவனத்தில் எடுத்து மிக முக்கியமான குற்றவாளியாக நீண்ட நாட்களாக கைது செய்யப்படாமல் இருக்கிற அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு தீவிரம் காட்டணும். அதே நேரத்தில் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கணும். சிபிஐ வசம் ஒப்படைக்கிறதுல தமிழக அரசுடைய நிலை என்னன்றது அவங்க தீவிரமாக விளக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன அரசு சிபிஐ வசம் ஒப்படைக்க முடியாதுன்னு தவிர்த்திருந்த நிலையில் இப்போ புதுசாக வந்திருக்கிற அரசு தலித்துகளுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ளதாக பேசுகிற ஒரு அரசு. இது மிக முக்கியமான தலித்துடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலை நீதி குறித்து அவர்கள் தரப்பிலிருந்து சிபிஐ வசமிடம் ஒப்படைக்கணும்னு கேட்குற இந்த கோரிக்கையை குறித்து அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத வந்து தாவேக அரசு நிச்சயமாக தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட எங்களுடைய தரப்பினராக திரு பாப்பா மோகன் வழக்கறிஞர் அவர்களை பிபியாக நியமிக்கணும். அவருடைய தலைமையில் இந்த வழக்கு வந்து செயல்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். ஸோ இந்த கோரிக்கையும் வெறும் அரசியல் ஸ்டண்ட்டாக மட்டும் இல்லாமல் தலித்துகளுடைய பிரச்சனையை தீவிரம் காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா ஆட்சி மாற்றம் நடந்தாலுமே இங்கே தலித்துகளுக்கு எதிராக பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. சமீபத்திய ஆணவ கொலை வரைக்கும் வந்து இதோட ஒரு பெரிய அழுத்தம் வந்து மக்கள்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகளை சரியாக களமாடுவதில் புதிதாக வந்திருக்கிற அரசுக்கும் பல சிக்கல்கள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இன்னும் தலித்துகளோட பிரச்சனைகளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அண்டு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தலித் அமைச்சர்கள் இப்போ வரைக்கும் தலித்துகளோட பிரச்சனைகளை குறித்தோ தலித்துகளுடைய வாழ்வாதார நிகழ்வுகளை குறித்தோ இல்லை சமீபத்திய ஆணவ கொலைகள் குறித்தோ அவர்கள் எந்த விதமான கருத்துமே தெரிவிக்கலை. இன்னொன்று அந்த அரசுக்கு என்ன கருத்துன்னு கூட இன்னும் வரைக்கும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க, எந்த விதமான கருத்துக்கள் அவர்கள்கிட்ட இருக்குது, தலித் அமைச்சர்களை நியமித்ததோடு அவர்களுடைய பொறுப்பு வந்து முடிஞ்சிட போதா, இல்லை தலித் அமைச்சர்கள் அவர்கள் இது மாதிரியான பிரச்சனைகளை நேரடியாக களம் கண்டு அவர்கள் மக்களோட மக்களாக நிற்க போகிறாங்களா, இல்லை ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலித் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாதிரியும் இவர்களும் ஒரு அடையாளமாக பட்டியலின மக்களுடைய பிரதிநிதிகளாக மட்டும்தான் இருக்க போகிறாங்களா அப்படின்ற கேள்வி நமக்கு எழாமல் இல்லை. அந்த கேள்வி ஏன் அப்படி எழுதுனா தொடர்ச்சியாக தலித்துகளுடைய பிரச்சனைகளை அதாவது களம் காணுவதில் இங்கே ஒரு பெரிய நெருக்கடி பிரச்சனை இருப்பதை நம்ம வந்து பார்க்குறோம். உண்மையிலேயே 8 தலித் அவர்களை நியமித்தது மிக மிக முக்கியமான விஷயம், ஒரு வரலாற்று நிகழ்வு. ஆனால் அந்த 8 தலித் அமைச்சர்களை குறிப்பாக வன்னியரசு தோழர்கள் அவருடைய செயல்பாடை தவிர்த்து மற்ற அமைச்சர்கள் வந்து இப்போ வரைக்குமான தலித்துகளோட பிரச்சனைகளுடைய அவர்கள் குரல் என்ன அப்படின்னு கேட்குறப்போ ஒரு வெற்றிடம் தான் இருக்குது, ஒரு ஜீரோவாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ தலித்துகளோட பிரச்சனைகளில் நீங்கள் ஒரு சார்பாக இருப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு திரும்பிய தலித் ஓட்டுகள் திரும்ப உங்களுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இது வந்து ஏன்னா ஒவ்வொரு புதிய அரசு அமைக்கிறதுலையும் தலித்துகள் ஓட்டு மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று இந்த இடத்துல நான் சொல்கிறது என்னென்னா, திரும்ப திரும்ப தலித்துகள் ஓட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லை இன்னொருத்தருக்கு போயிட்டே இருக்கிறத வந்து நம்ம இன்னும் எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்க போகிறோம், இன்னும் எத்தனை நாள் நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்க போகிறோம்னு எனக்கு தெரியவே இல்லை. நம்முடைய பிரச்சனையை பேசுவதில் கேட்டு பெறுவதிலும் இல்லை வந்து அந்த உரிமையை எடுத்துக்கொள்வதிலும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் கேட்டு பெறுகிற மக்களாக நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றது வந்து மிக முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன்.
பல தலைவர்கள் நம்முடைய சமூகத்தில் வந்துட்டாங்க. பல தலைவர்கள் இந்த சமூக நீதியின் கொள்கையின் அடிப்படையில், பாபா அம்பேத்கரின் தத்துவத்தின் அடிப்படையில் பல கேள்விகள் கேட்டு பல போராட்டங்களை நிகழ்த்தி நம்முடைய சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் உரிமைக்கும் மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இங்கே இருக்கிற பொது சமூகம், பொது கட்சிகள் தலித்துகளுடைய பிரச்சனைகளை எப்போவுமே மூன்றாம் பட்சமாக, நான்காம் பட்சமாக தான் பார்த்துருக்காங்க, தவிர முதல் பிரச்சனையாக பார்க்கவே இல்லை. அண்டு இந்த நீதி கட்சி காலத்தில் குறிப்பாக அண்ணா அவர்களுடைய மேடைகளில் முழங்கப்பட்ட ஜாதி ஒழிப்பு முழக்கம் அப்படின்றது இப்போ காணாமல் போகிறத நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுது. அவருடைய ஒவ்வொரு மாநாட்டிலும் திரு அண்ணா அவர்கள் ஆரம்பிக்கிறப்போ ஜாதி ஒழிப்பை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு தான் அந்த மாநாட்டு முழக்கமே இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஜாதி ஒழிப்பை பேசுவது, ஜாதியில் இருக்கிற முரண்களை பற்றி பேசுவது, ஜாதியில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவது என்பது இங்கே இருக்கிற ஓபிசி கம்யூனிட்டிக்கு எதிரான நிலை அப்படின்ற ஒரு நிலை மாறி இப்படி பேசினா ஓட்டு வங்கியில் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை நிகழும். அந்த ஓட்டு வங்கியில் பிரச்சனை நிகழாமல் இருக்கிறதுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறதா இல்லை பாதிப்பை உண்டாக்குற மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறதா அப்படின்ற இரண்டு நிலைப்பாட்டிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றதுலேருந்து விலகி ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறது மிக முக்கியமான மோசமான ஒரு மோசடியான அரசியலாக நான் பார்க்குறேன். அந்த அரசியல் நிலைமை கடந்த காலங்கள் வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது இந்த தமிழக அரசியல் சூழலில். அது திரும்பவும் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். அந்த இருக்காமல் இருக்கணும். குறைந்தபட்ச ஒரு நம்பிக்கையோடு, குறைந்தபட்ச ஒரு மாற்றத்தோடு இன்னைக்கு தாவேக அரசு ஆட்சி அமைச்சிருக்கு. அவங்க சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வேலைகள் ஆரம்பிக்கிற இதே வேளையில் இன்னும் திறந்த மனதோடு தலித்களோட பிரச்சனைகளை நீங்கள் கையாளுவீர்களானால், இன்னும் திறந்த மனதோடு எந்த ஒரு பெரிய பவருக்கும் இங்கே இருக்கிற பெரும்பான்மை சாதிகளுக்கும், இங்கே இந்து சாதிகளுக்கும் நீங்கள் பயப்படாமல் தலித்தோட பிரச்சனைகளுக்கு ஆதரவாக நீங்கள் நிற்பீர்கள். ஆனால் அதுதான் மிகப்பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தை தான் தலித்துகள் விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்திற்காக தான் ஒரு பெரிய அளவிலான தலித் ஓட்டு உங்களுக்கு விழுந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் இதை யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்திய செயல்பாடு நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு. திரும்பவும் இது ஒரு தமிழக அரசியல் சூழல் இருக்கிற ஒரு திரும்பவும் இத்தனை ஆண்டு காலம் கொண்டிருந்த கட்சிகள் போலவே ஆன தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறத, ஒரு பயத்தை, ஒரு பதட்டத்தை எங்களுக்குள்ள உருவாக்குறத நாங்கள் பார்க்குறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.